அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்வில் தொடர்ச்சியாக சில பிரார்த்தனைகளை செய்து வந்திருக்கின்றார்கள். சில வேளை நன்மையான விடயங்களை அல்லாஹ் தஆலாவிடம் கேட்டும் பிரார்த்தனை செய்திருக்கின்றார்கள். சில வேளை தீமையான விடயங்களை விட்டும் தன்னையும் தன்னுடைய சமூகத்தாரையும் பாதுகாத்து விடும்படி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்திருக்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தஆலாவிடம் பாதுகாப்பு தேடி செய்த பிரார்த்தனைகளில் ஒரு பிரார்த்தனையை பற்றித்தான் நாம் இப்பொழுது பார்க்க போகின்றோம். சஹீஹ் முஸ்லிம் எனும் நபிமொழி தொகுப்பிலே 5289வது ஹதீஸாக இடம்பெறக்கூடிய ஒரு செய்தியை பற்றித்தான் நாம் பார்க்க போகின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழமையாக ஒரு துஆவை ஓதுவார்களாம். என்ன துஆ அது? பாருங்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் ஸவாலி நிஅமதிக. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் ஸவாலி நிஅமதிக வ தஹவ்வுலி ஆஃபியதிக வ தஹவ்வுலி ஆஃபியதிக வ ஃபுஜாஅதி நிக்மதிக வ ஃபுஜாஅதி நிக்மதிக வ ஜமீஇ சഖதிக வ ஜமீஇ சഖதிக. اللهم إني أعوذ بك من زوال نعمتك وتحول عافيتك وفجاءة نقمتك وجميع سخطك. இந்த துஆவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழமையாக ஓதி வந்தார்கள் என்பதை அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இந்த துஆ மிகவும் ஒரு அற்புதமான துஆ என்றே சொல்லலாம். அல்லாஹ்வுடைய நிஹமத் எங்களுக்கு கிடைத்துள்ள மாபெரும் பாக்கியம். இந்த நிஹமத்தை அல்லாஹ்விடம் கேட்பதாக இந்த துஆ உள்ளது. யா அல்லாஹ், உன்னுடைய நிஹமத்தை நீ முழுமையாக என்னை விட்டும் நீக்குவதை விட்டும் நான் உன்னிடம் பாதுகாவல் தேடுகின்றேன் என்பதாக இதன் முதல் வசனம் இருக்கின்றது. நீ வழங்கியுள்ள ஆரோக்கியம், செல்வம், நோய், வறுமை ஆக மாறிவிடுவதை விட்டும் உன்னிடம் நான் பாதுகாவல் தேடுகின்றேன். எனவே ஆரோக்கியம் என்பது மிகவும் முக்கியமான ஒரு விடயமாகும். எங்களிடம் ஆரோக்கியம் இல்லாவிட்டால் நாம் மிகவும் சிரமப்பட நேரிடும். அதனுடன் எங்களிடம் இருக்கும் செல்வமும் இல்லாமல் ஆகிவிட்டால் நாம் ஆரோக்கியம் இல்லாமல், செல்வம் இல்லாமல் நிறைய சிரமங்களை சந்திக்க நேரிடும். ஆகவே நாம் அல்லாஹ்விடம் எங்களுடைய ஆரோக்கியத்திற்காகவும் வறுமையை விட்டும் பாதுகாப்பு தேட வேண்டும். அடுத்ததாக, யா அல்லாஹ், உன்னுடைய திடீர் தண்டனையிலிருந்தும் நான் பாதுகாவல் தேடுகின்றேன் என்பதாக இதன் பொருள் உள்ளது. இன்று நாம் உலகத்தில் பார்க்கலாம், திடீரென ஒரு நாட்டில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுகின்றது, பூமி அதிர்ச்சி ஏற்படுகின்றது. இப்படியான திடீர் ஆபத்துக்களை விட்டும் நாம் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுவதாக இந்த துஆ இருக்கின்றது. அத்துடன் நான்காவதாக வஜமீஇ சஹதிக என்பதாகும். இதன் பொருள் என்னவென்றால், உன்னுடைய கோபத்துக்கு ஆளாகும் சகலவிதமான விடயங்களை விட்டும் நான் உன்னிடம் பாதுகாவல் தேடுகின்றேன் என்பதாகும். எனவே நாம் இந்த துஆவை ஒவ்வொரு நாளுமே ஓதி வர வேண்டும். அல்லாஹ் எங்களுக்கு வழங்கியுள்ள நிஹமத்துக்கள் எங்களை விட்டும் சென்று விடாமல் இருப்பதற்காகவும், நோயை விட்டும் வறுமையை விட்டும் எங்களினுடைய உடல் ஆரோக்கியத்திற்காகவும் செல்வத்திற்காகவும், அது மட்டுமின்றி அல்லாஹ் வெறுக்கக்கூடிய பாவகரமான, அல்லாஹுடைய கோபத்திற்கு உள்ளாகும் பாவகரமான செயல்களில் நாம் ஈடுபடுவதை விட்டும், திடீர் அனர்த்தங்களில் இருந்தும் நாம் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆகவே நாம் இந்த துஆவை ஒவ்வொரு நாளுமே ஓதி வர வேண்டும். இன்றைய காலத்திற்கு ஏற்ற மிகவும் பொருத்தமான ஒரு துஆவாக இந்த துஆ இருக்கின்றது. ஆகவே நாம் இதை தவறவிடாமல் இன்ஷா அல்லாஹ் எங்களால் முடியுமான வரையும் ஓதி வருவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.